டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஆர்ஆர்பி என்டிபிசியும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ம் கம்பைண்டாக நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்ட்டு. அது எப்படி நான் எப்படி இதை கொண்டு போக போகிறேன், நான் எப்படி இதை மைண்டில் வச்சுருக்கேன், டெய்லி நான் எப்படி இதை படிக்க போகிறேன், எப்படி படிச்சிட்ருக்கேன், இது வந்து எப்படி நான் எனக்கு குரூப் 4க்கும் யூஸ் ஆகும், என்டிபிசிக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போது ஒரு என்டிபிசி முடிஞ்சிருக்கு. அடுத்த என்டிபிசி வந்து இந்த மந்த் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷார்ட் நோட்டீஸ் நியூஸ் பேப்பர் கிட்ட வந்து வந்திருக்கு. ஓகே, அதை வச்சு தான் வந்து நம்ம இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் என்ன பிரச்சனைனா, என்டிபிசி வந்து கொஞ்சம் லேட்டாக கூட ஆக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் 6 மந்த்ஸ் வரைக்கும் கூட ஆகலாம், நம்ம 6 மந்த் வரைக்கும் கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம குரூப் 4 இதுவும் சேர்ந்து கூட வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து இது நான் ரொம்ப நாள் யோசித்து இது ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமா, இது வந்து சரியாக இருக்குமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசித்து தான் நான் அதை பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது இது வந்து சரியாக இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஆப்டிடியூட், இது 30 கொஷின், ரீசனிங் 30 கொஷின், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 30 கொஷின் கேட்குறாங்க. இதில் இருக்க அந்த ஆப்டிடியூடு வந்து கிட்டத்தட்ட வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ள ஆப்டிடியூடே தான். இங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து நல்லாவே படித்து முடிச்சிட்டேன் ஆப்டிடியூடு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஆனால் என்ன, இதை விட நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு சர்டன் லெவல் படிச்சிருப்போம். இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட லெவல்னால் என்டிபிசியோட லெவல் இங்கே இருக்கும், கொஞ்சம் மேலே இருக்கும். இதுதான் என்டிபிசியோட லெவல். ஏன்னா வந்து இதில் உள்ள சம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து போன வாட்டிலேருந்து டிஎன்பிசிக்கு வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று இது கஷ்டமாக இருந்தால் அதுக்கு இது ஈஸியாக இருக்கும், அது கஷ்டமாக இருந்தால் இது ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து இந்த ஆப்டிடியூட் பார்க்குறது வந்து எனக்கு வந்து டிஎன்பிசிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த ஆப்டிடியூட் வந்து பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு நாளைக்கு ஆப்டிடியூட் வந்து 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இதில் 3ல் 1 பங்கு வந்து மார்க் வந்து ஆப்டிடியூட்டில் தான் வருது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஏற்கனவே முடிச்சிருக்கோம். இதை தவிர நம்ம அட்வான்ஸ் லெவலில் தான் பார்க்க போகிறோம். அது எங்கே பார்க்க போகிறோம், அந்த ஸ்டடி மெட்டீரியல் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது ஆப்டிடியூட், அடுத்து ரீசனிங்குமே அதுதான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு, குரூப் 4க்கு நம்ம அந்தளவுக்கு யூஸ் ஆகணும்னா கூட குரூப் 2க்கு வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரீசனிங். அதனால தான் வந்து இதுவுமே வந்து நான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட கம்பைன் பண்ணி தான் படிக்க போகிறேன். இது ஒரு 2 ஹவர்ஸ் டெய்லி. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மோஸ்ட்லி வந்து இவங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சென்ட்ரல் சம்மந்தமாக என்னென்ன இருக்குது, அதேமாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது வந்து இப்போதைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம கம்பைண்டாக தான் போகிறோம். அதனால் வந்து கடைசியில் கூட படிச்சுக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து கட் ஆஃப் வந்து 75+ இருந்தது போல். நார்மலைசேஷன் இல்லாமல் 70+ இருந்தால் வந்து நம்ம வந்து இந்த ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதனால் இதை பார்த்துக்கோங்க. இதில் 30, இதில் 30, 10/60 வருது. இதில் நம்ம வந்து ஒரு 20 எடுத்தால் கூட 80ல் நம்ம வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கலாம். அதனால தான் சொன்னேன். இந்த ஜிஎஸ்க்கு வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா, எஸ்எஸ்சி சுரேஷ் அகாடமி இருக்குல்ல, அதில் வந்து முக்கியமான டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதில் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயும் என்டிபிசி சிலபஸ்லேயும் சேமாக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இது நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருப்போம் 10th லெவலில். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண மெட்டீரியல் படிங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், என்டிபிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இப்போ நான் சொன்னது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம். இவங்களோட இதில் வந்து ஒய்சிடின்னு ஒரு மெட்டீரியல் இருக்குது. இது வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் இருக்குது. ஆனால் தமிழில் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அதனால் வந்து ஒய்சிடி, இது ஆப்டிடியூடுக்கும் சரி, ரீசனிங்க்கும் சரி, ஜிஎஸ்க்கும் சரி, ஒய்சிடி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓரளவுக்கு நல்லாவும் இருக்குது. இது எப்படி சொல்கிறது, இதுக்குமே இப்போ நான் வந்து இதில் வந்து இப்போது இண்டஸ் வேலி படிக்கிறேன்னா இதில் நான் டிஎன்பிசி மெட்டீரியல் படிச்சுட்டு அடுத்து வந்து அதாவது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒய்சிடியும் படிப்பேன். இப்படி தான் நான் அது பிளான் பண்ணியிருக்கேன்.
இந்த 3 மந்த்ஸ் அடுத்து வரப்போகிற 3 மந்த்ஸ் வந்து இப்படி தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த 3 மந்த்ஸில் வந்து நான் இந்த ஆப்டிடியூட், ரீசனிங் இது ரெண்டும் முடிக்கணும். இதுதான் என்னோட பிளானு. இது படிக்கிறதுனால நான் வந்து என்னோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷனும் கெட்டு போகாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான ஜிஎஸும் நம்ம வந்து படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் ரீசனிங்கும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோம். இதை நான் வந்து ஒரு நாளைக்கு நான் எப்படி படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போது நான் காலையில் 8 மணிக்கு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்னா 8 to 1 வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இது ரெண்டும் சேர்த்து 8 to 1 மணி வரை. இது கால்குலேட் பண்ணால் நிறைய ஹவர்ஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 to 9, 10, 11, 12, 1, 5 ஹவர்ஸ் வருது. நம்ம இதுக்கு 2 ஹவர்ஸ், இதுக்கு 2 ஹவர்ஸ், இடையில நம்ம பிரேக் எடுக்கிறோம்ல அது ஒரு 1 ஹவர். அது இல்லாமல் 8 to 1 வரைக்கும் நம்ம படிக்கிறோம். பிரேக்கோட சேர்த்து 8 to 1 வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நான் படிக்கிறது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1 to 2 வந்து நம்ம லஞ்ச் பிரேக்கும் வச்சுக்கலாம். அடுத்து 2 to 4 ஜிஎஸ்க்கான ப்ரிப்ரேஷன். இது சொன்ன மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சி என்டிபிசி ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ப்ரிப்ரேஷன். அடுத்து வந்து 4 to 5 இந்த டைம் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிக் ஜிகே இந்த மாதிரி இந்த 1 ஹவரில் படிங்க. அதுக்கப்புறம் 5 to 6 வந்து தமிழ் படிக்கிறேன். தமிழ் வந்து 1 ஹவர் டெய்லி. ஏன்னா வந்து தமிழ் டச் விட்டு போயிடக்கூடாது, நம்மளோட இந்த கான்செப்ட்லாம் மறந்துடக்கூடாது. இப்போது கொஞ்ச நாள் இதை படிக்காமல் இருந்ததுக்கு எனக்கு மறந்து போன மாதிரி தான் இருக்குது. அதனால் அதையுமே பார்த்துக்கோங்க. அடுத்து 7 to 8 வந்து ரிவிஷன். நம்ம டெய்லி படிக்கிறத ஒரு ரீட் விட்டுறது, இதுதான் ரிவிஷன். அதுக்கப்புறம் வந்து 8 மணிக்கு அப்புறம் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும் இதுதான் என்னோடய பிளானு. இப்படி தான் நான் படிக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இதில் வந்து நான் டிஎன்பிசி ரிலேட்டடாக தமிழும் படிச்சிடுறேன், நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனால டிஎன்பிசி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் நான் கவர் பண்ணுவேன், இது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணுவேன். நான் ரீட் தான் பண்ணுவேன், நான் வந்து மனப்படம்லாம் பண்ண மாட்டேன். இது மூலிமா நம்ம கொஞ்சம் அந்த பேசிக் நாலேஜ் வச்சுட்டோம்னா நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அடுத்து வந்து 2 to 4 வந்து ஜிஎஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் டிஎன்பிசி ரிலேட்டடாகவும் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன், என்டிபிசி ரிலேட்டடாகவும் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். இதே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து டிஎன்பிசிக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து எல்லா பாசிட்டிவும் நான் சொல்லிட்டேன். ஆனால் இதில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ் இருக்குது. என்ன அதையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதையும் நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பின்னாடி யோசிக்கக்கூடாது. இதில் என்ன ஒரு விஷயம்னா வந்து நீங்கள் இப்போ தான் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எனக்கு டிஎன்பிசி போகிறது தான் வந்து ஒரே கோல். ஆனால் நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பாதி சிலபஸ் தான் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ண வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து டிஎன்பிசி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா இதை படிங்க. எங்கே போய் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் உள்ளது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பட் நான் ஸ்கூல் புக்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரிவிஷன் தான் பண்ண போகிறேன். நான் அப்படி பண்ணும்போது இதில் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இது படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பண்ணாதவங்களுக்கு அதுவுமே படித்து இதுவுமே படித்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்கிற ஜிஎஸ் வந்து கொஞ்சம் சென்ட்ரல் பேஸ்டாக இருக்கும். நம்ம ஸ்டேட் ஹிஸ்ட்ரி வந்து நிறைய படிச்சிருப்போம். நம்ம சேர சோழ பாண்டியர்கள் வந்து நிறைய படிச்சிருப்போம். நம்ம டிஎன்பிசியுமே வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் தான் வந்து அதிகமான கொஷின் கேட்குறாங்க. ஆனால் இந்த கொஷின்ஸ் வந்து இங்கே கவர் ஆகாது. இதுவுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ஏன் நான் வந்து டிசம்பர் வரைக்கும் கோல் வச்சுருக்கேன்னா, டிசம்பருக்கு அப்புறம் நான் வந்து இதையுமே நான் இன்க்ளூட் பண்ணணும். நான் அதை முடித்தா தான் அதை 1 ஹவருக்கு மாற்றிட்டு அந்த 2 ஹவர்ஸில் வந்து தமிழ்நாட்டு ரிலேட்டடான ஜிஎஸ் கொண்டு போக முடியும். நான் அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். நான் அதை அப்புறமா சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இதையுமே மைண்டில் வச்சுக்கணும். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இது நம்ம படிக்க முடியாது இது படிக்கிற நேரத்தில். ஏன்னா இதில் வந்து ஹை ப்ரியாரிட்டி கிடையாது, இது சுத்தமாகவே இருக்காது. இதில் நம்ம வந்து அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸுமே வந்து அதில் ஹை ப்ரியாரிட்டி கிடையாது. யாருமே வந்து அதிக அழுத்தம் கொடுத்து அதை படிக்க மாட்டாங்க. ஏதோ ஓரளவுக்கு ரீட் படிப்பாங்க, என்சிஆர்டி படிப்பாங்க, இப்படி தான் படிப்பாங்க. அதுவுமே பார்த்துக்கோங்க. இதுவுமே இதில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான்.
இல்லை உங்களுக்கு வந்து என்னால் வந்து ரெண்டையுமே மேனேஜ் பண்ண முடியும், நான் இதுலேயுமே படிக்கிறேன் அதுலேயுமே படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்கிற பட்சத்தில் மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே பாருங்கள். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து என்டிபிசிக்கு உள்ளதும் படிங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு உள்ளதும் படிங்க. நீங்கள் இதுக்கு படிச்சிட்டாலே இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு அதிக டைம் கொடுத்து இது ரெண்டுத்தையும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டிபிசியும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும், டிஎன்பிசியும் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜிஎஸ் வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ஜிஎஸ்ஸே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு நாளைக்கு டெய்லி படிங்க. அப்புறம் தமிழ் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். டிஎன்பிஎஸ்சியில் வந்து நான் தமிழே இது வரைக்கும் நான் படித்ததே இல்லை, ஆனால் நான் ரெண்டுமே சேர்த்து பண்ண போகிறேன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் அதையுமே பார்த்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்பிக்கை இல்லை, அப்படி இல்லைனா நான் வந்து வேறு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா மைண்ட் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா மட்டும் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் அன்ஷூராக இருக்குது, என்னால் கண்டிப்பாக இதை பண்ண முடியுமான்னு தோணலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் ஓரளவுக்கு நான் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோட பாசிட்டிவ்ஸும் சொல்லிட்டேன், நெகட்டிவ்ஸும் சொல்லிட்டேன். பாசிட்டிவ்ஸ் என்னென்னா வந்து ஆப்டிடியூட் ரீசனிங்கில் வந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இன்னொரு ஆப்ஷனும் கிடைக்கும், என்டிபிசிங்கிற ஒரு இன்னொரு ஆப்ஷன் கிடைக்கும். அப்புறம் வந்து வேறு என்ன, ஜிஎஸ்டிலையும் சென்ட்ரல் கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம படிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இதில் நெகட்டிவ் என்னென்னா நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற ஹிஸ்ட்ரி, அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அதிக கொஷின் கேட்பாங்க. ஆனால் அதை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த 3 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து இது 2 எக்ஸாமும் ஒரே நேரத்தில் வந்துருச்சுன்னா அதுவுமே கஷ்டமாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இது வந்து எடுக்கணும்னு நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதையுமே பார்த்துக்கோங்க. சரி, நான் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.